ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ புட்டின் வந்துட்டு போயிட்டாரு அண்ட் ஃப்ரைடே வந்து ஆர்பிஐயோட பாலிசி மீட் இருந்தது. ஸோ நெறைய குட் நியூஸஸ் இருந்துச்சு மார்க்கெட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்பிஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அதானே நடந்துச்சு. ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணியிருக்காங்க. லோன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் வந்து கம்மியாயிருக்கு. 0.25. ஸோ ஸோ இது வந்து பேங்கிங் செக்டாருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ். ஸோ பேங்கிங் இண்டெக்ஸ் எல்லாமே செம்ம ரேலி குடுத்துருந்தாங்க அன்னைக்கு. ஸோ ஐடி வந்து இப்பவும் ஸ்டேபிளா தான் இருக்கு. ஒரு நல்ல ரேலி குடுக்குறதுக்கு வந்து ரெடியா தான் இருக்கு ஐடி. புட்டின் வந்துட்டு போனதுல யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து டிஃபென்ஸு. ப்ளஸ் வந்து நியூக்ளியர் புதுசா வந்து 2ண்ட் நியூக்ளியர் பிளான்ட் வந்து இந்தியால போடுறதுக்கு பேசியிருக்காங்க. ப்ளஸ் வந்து டிஃபென்ஸ் சிஸ்டம்ல S-400 மாரியே S-500 மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு. ஸோ இந்த மாரி டிஃபென்ஸ் ரிலேட்டடாவும் நெறைய பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து மெஷின்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றது எல்லாத்துக்குமே வந்து நெறைய டீல்ஸ் போயிருக்கு. அதே மாரி ரஷ்யாலேருந்து க்ரூட் ஆயில் வாங்குறது எல்லாத்துக்குமே வந்து நெறைய டீல்ஸ் போயிருக்கு. ஸோ ஓப்பனலா பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. நான் கூட எதிர்பார்த்தேன் புட்டின் வந்திருக்கனால ட்ரம்ப் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாரு. ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தேன். இப்போ வரைக்கும் மனுஷன் எதுவுமே சொல்லல. அமைதியா தான் இருக்காருப்ல. ஸோ டவ் ஜோன் அண்ட் நாஸ்டாக்கும் பாசிட்டிவா தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, ஒரு கேப் அப் அதாவது கேப் அப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைக்கும் ஓப்பனிங்ல. ஓகேங்களா? அது வந்து இப்போ 186ல மார்க்கெட் இருக்கு. ஒரு 70 பாயிண்ட்ஸ்க்கு மேல கேப் அப் ஆச்சு அப்படின்னா, ஒரு 26,250க்கு மேல ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும் பட்சத்தில் மொமெண்டம் திரும்ப பாசிட்டிவ்க்கு போறதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்கு நிஃப்டில. ஏன்னா ஐடி இன்னும் நெறையவே ரெக்கவரி ஆக வேண்டியிருக்கு. பேங்க் நிஃப்டியும் வந்து ஆல் டைம் ஹைய டச் பண்ணி செல் ஆகி தான் இப்ப திரும்ப பையிங் போயிட்டு இருக்கான். ஸோ அதனால அவனும் வந்து ரெக்கவரி குடுப்பான்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ 26,250 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, நிஃப்டி வந்து திரும்ப பையிங்க்கு போக நெறையவே சான்சஸ் இருக்கு. அதே மாரி சப்போர்ட் லெவலா வந்து 26,000 ஆக்ட் ஆகும். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் 3 நாளாவே வந்து மார்க்கெட் அதுகிட்டயே வந்து பயங்கரமா சஸ்டெயின் ஆச்சு. ஸோ அதனால நாளைக்கு இன்ட்ராடேக்கு வந்து பார்க்கும்போது 26,000 சப்போர்ட்டு, 26,250 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து 26,320 அந்த ரேஞ்சில ஒரு மைனர் ரெசிஸ்டன்ட் இருக்கும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா, நல்ல ஹை மேக் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு நிஃப்டில. ஓகேங்களா? சொன்னேனா பேங்கிங் வந்து நல்ல ரெக்கவரி நேத்து. செம்ம ராலி குடுத்திருந்தான் பேங்கிங்கு. ஸோ, இப்போதைக்கு அவனுக்கு சப்போர்ட் வந்து 58,800 தான். இப்ப 59,800 கிட்ட இருக்கான். கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் கீழ தான் சப்போர்ட்டே இருக்கு. ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 60,000 ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு. அத பிரேக் பண்ணுச்சுன்னா 61,000 வரைக்கும் ராலி குடுக்க சான்சஸ் இருக்கு பேங்க் நிஃப்டில. பேங்கிங் நல்லா தான் இருக்கு. ஏன்னா ரிசல்ட் வந்திருக்கனால பேங்கிங் கண்டிப்பா ராலி குடுப்பான்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஐடி செக்டார் சொன்ன மாரியே ராலி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்லா போயிட்டு இருக்கான். 39,400 அடுத்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கு. இப்போ 38,700 நல்ல ராலி குடுக்குறான். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அந்த 39,400 போனதுக்கு அப்புறம் வேணா ஒரு சின்ன செல்லிங் போலான்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா கன்டினியூஸா ராலி குடுத்துட்டே இருக்கான். கடந்த 3 நாளா ஏறிட்டு இருக்கான். இன்னும் 1 நாள் ஏறிட்டு ரெக்கவரி குடுத்தாலும் பரவால்ல. இல்ல இதுல இருந்தே கொஞ்சம் இறங்கிட்டு திரும்ப ஏறுனா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா அப் ட்ரெண்ட் அப்டின்னாலே கீழ லைட்டா இறங்கி தான் திரும்ப ஏறணும். ஆல்மோஸ்ட் ஏறிட்டான். லைட்டா இறங்கி ஏறுனான்னா நல்லது தான். ஸோ பார்ப்போம் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்கான். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாங்க. இப்ப 1560 ஒரு ஸ்விங் போட்டிருக்கான். போட்டு தான் ரெக்கவரி ஆயிருக்கான். நாளைக்கு வந்து கேப் அப் ஆகி மொமெண்டம் பாசிட்டிவா போச்சு அப்படின்னா 1600 வரைக்கும் ராலி குடுக்கும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் குட் நியூஸ் தான். ஆனா 1020 பிரேக் பண்ணணும். பெரிய சைட்வேஸ்ல இருக்கான். ஸோ அந்த 1020 பிரேக் பண்ணான்னா ஒரு ராலி கண்டிப்பா இருக்கும். பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவன் பிரேக் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமிய இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.